மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் 11வது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது. பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்று பெயர். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி மாதம் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்கள் நடப்பது பகல் 10 உற்சவமாகும். தமிழகத்தில் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் ஆகிய 3 திவ்ய தேசங்களில் மட்டும் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அரையர் சேவை நடைபெறுகின்றது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய 10 நாள்களை பகல் 10 என்றும், வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரும் 10 நாட்களை ராப்பத்து நாட்களாகவும் கொள்வர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். பகல் 10 ராப்பத்து என 21 நாட்கள் நடைபெறும் இந்த விழா திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்குகிறது. திருமொழி திருநாள் எனப்படும் பகல் 10 உற்சவத்தில் உற்சவர் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு உள் பிரகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். அங்கு பக்தர்கள் நம்பெருமாளை வழிபாடு செய்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடுகின்றனர். நாள் முழுவதும் அர்ஜுன மண்டபத்தில் காட்சி தரும் எம்பெருமாள் இரவு மீண்டும் மூலஸ்தானம் சென்றடைவார். 2025ஆம் ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மூலவர் வடபத்ரசாயி, பெரியாழ்வார், ஆண்டாள் ஆகிய 3 அவதரித்ததால் முப்புரி ஊட்டிய தலம் என்று அழைக்கப்படுகிறது. மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடி பாவை நோன்பிருந்த ஆண்டாள் பங்குனி உத்திர நாளில் ரங்கநாதரை மணம் புரிந்தார் என்பது தல வரலாறு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது. ராப்பத்து உற்சவத்தின் முதல் நாளான டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று காலை 5:30 மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை எண்ணெய் காப்பு உற்சவமும் நடைபெறுகின்றது. திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அடுத்த 10 நாட்களுக்கு திறந்து வைக்கப்படுவது வழக்கம். டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரையிலான 10 நாட்களிலும் திருப்பதியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பக்தர்கள் சென்று சுவாமியை தரிசனம் செய்யலாம். பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம். வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல, வாழும்போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும் விரதம் ஏகாதசி விரதமாகும். துன்பம் தீர, வெற்றி கிடைக்க, செல்வம் சேர நாமும் ஏகாதசி விரதம் இருந்து நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக.